ஹலோ வணக்கம். நாம் வாழ்க்கையில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதான பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாம் முயற்சியும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கை வேணும் அண்ட் ஒரு உயர்ந்த குறிக்கோள் வேணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ரைட்டா? அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ட்ரிப்பு ஒரு ராஜா அரண்மனை கதவை சாத்திட்டு, அது கதவை சாத்தி இருக்கிறத ஒரே ஒரு கையால் யாரானும் அந்த போல்ட்டை இது பண்ணி கதவை திறக்கணும். யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் கொடுப்பேன். ஆனால் திறக்க முடியலன்னாக்க அவனுக்கு அந்த கையை வெட்டிடுவான்றார். உடனே அந்த போட்டியில் யாருமே முன்ன வரல. ஏன்னாக்கா நம்ம இவ்வளோ பெரிய கதவை எங்கே தள்ள முடியும், அதுவும் இல்லாமல் நம்ம கையை போயிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தான். அப்போ ஒரு ஏழை பையன் மட்டும் அவன் வேலை இல்லாத ஒரு ஆர்டினரி பர்சன். அவன் துணிஞ்சு முன்ன வந்தான். அவன் கையை வச்சு தள்ளினா உடனே திறந்துடுச்சு. ஏன்னா அது பூட்டலை, அது திறந்ததான் இருக்கு. ஆனால் திறந்த உடனே ராஜா அவனை அப்ரிஷியேட் பண்ணி பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நீ மட்டும் எப்படி துணிஞ்சு அதை செஞ்சேன்னு அவன் சொன்னான். அது நான் ஏற்கனவே ஏழை, ரைட்டா? நான் ஒரு கையால் தள்ளி பார்ப்போம், அப்படி முடியலன்னா என் கை தான் போகும். ஆனால் முடிஞ்சதுன்னாக்க இந்த ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் வரும், நான் பெரிய ராஜாவாயிட முடியும். ஸோ அந்த உயர்ந்த குறிக்கோளை நோக்கி நான் வந்ததுனால என்னால் தள்ள முடிஞ்சது. அப்போ ராஜா அப்ரிஷியேட் பண்ணான். இவனுடைய துணிச்சலையும் அந்த மன தைரியத்தையும் ஒரு உயர்ந்த குறிக்கோளும் தான் இவன் வெற்றிக்கு காரணம்னு சொல்லிட்டு அவனுக்கு பாதிராஜா. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே வெற்றி அடையணும்னாக்க தைரியம் இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும், போல்டாக இறங்கிடுங்க. ரைட்டா? அப்போ தான் வெற்றி அடைய முடியும். ஓகேவா?